90s காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய முன்னணி நட்சத்திரங்களோட இணைந்து நடனமாடிய அந்த ஒரு குரூப் டான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதில ஒரு நபர் வந்து ரொம்பவே தெளிவா ஒரு சில நபர்கள் வந்து ரொம்பவே பரிச்சயமான முகங்களாக இருக்கும். அந்த வகையில ஜப்பான் குமார் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ அவருடைய வீடியோ தான் சோஷியல் மீடியால உலா வந்துகிட்டு இருக்கு. அவருடைய தற்போதைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் ஆயிட்டே இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு பிரபுதேவா, ராஜசுந்தரம் அப்படின்ற மாதிரி 90s கிட்ஸ்கள் பார்த்து ரசித்த பாடல்கள்ல அடிக்கடி வந்த இவர யாருமே மறந்திருக்க மாட்டோம் இல்லையா? பல படங்கள்ல வந்து மாடியிருக்காரு. இவர் வந்து இப்போ வடபழனில சக்தி வீட்டு சாப்பாடு அப்படின்ற ஒரு சிறிய ஹோட்டல் கடைய வந்து நடத்திக்கிட்டு வராரு. ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்சல் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால வந்து உலா வந்துகிட்டு இருக்கு. ஏன் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இத்தன வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரியில டான்ஸரா இருந்து, அவருக்குன்னு ஒரு சுயமா ஒரு தொழில வந்து ஆரம்பிச்சிருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு ப்ரவுடா தானே நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நெறைய பேர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.